என் தங்க பிள்ளையே, இந்த வாராகியின் அருள் இன்று உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது எதற்காக மனம் கலங்குகிறாய்? இங்கு மலையை பார்த்து மலைத்த நேரங்களும் உண்டு. அந்த அளவுக்கு உன் கஷ்டத்தின் சூழ்நிலையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த மலையும் உன் காலடியில் நீ முயற்சி செய்தால் உன்னுடைய முயற்சியின் வடிவில்தான் நீ எதை பெறப்போகிறாய், எதை இழக்க நேரிடும் என்றெல்லாம் தெரிய வரும். நீ ஒன்றிற்கு ஆசைப்பட்ட உடனே அது அப்படியே கிடைத்து விடுவது என்பது உறுதியான தன்மைதான். ஆனால் அந்த தன்னம்பிக்கையின் வடிவிலே நீயும் எதிர்நோக்கும் காத்திருக்கும் அந்த விஷயத்தில் முயற்சியும் தன்னம்பிக்கையும் விட்டு விடாதே. என் தங்கமே, உன் வராகி தாய் அவசரமாக அல்லவா உன் நேசிக்கும் உறவிடமிருந்து உனக்கான மிகப்பெரிய வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். எது தேவை என்று அறியாமல் இத்தனை காலமாக அவரிடந்து வருமா வராதா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனமருந்தாதே. அவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து உன் துணையாகவே உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்காகவே நீ கரம் பற்ற போகிறாய் என்று உறுதிப்பட தெரிவிக்கத்தான் வந்திருக்கின்றேன். மாற்றம் இல்லை என்றால் முயற்சியை மாற்று. முயற்சியே எங்கு மாற்றினாலும் என்னுடைய வாழ்க்கையில் அதே நிலவுதான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, தேய்பிறை ஒன்று இருக்கும் பொழுது வளர்பிறை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதானே? அதன் பிறகு நீ ஏன் முடியாது என்ற முடிவை நீயாகவே எடுத்துக்கொள்கிறாய்? தளர்ந்து விடாதே. சோர்வடையும் மனிதர்கள்தான் முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வாராகி தாயின் பிள்ளை யாருமே முடியாது என்று சொல்வதே கிடையாது. நீ எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போற்று உன் வாழ்க்கையின் போராடித்தான் உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று துணிந்து விட்டால் அதில் ஒன்றும் தவறில்லை. உடைத்தேனும் உன் வெற்றியை பெற்றுவிடு. ஆனால் கடினமான சூழ்நிலையிலும் நீ எதிர்கொண்ட பாதையிலிருந்து நீ உன்னுடைய நேர்மையின் பயணத்திலிருந்து வழி தடமாறி குறுக்கு வழியில் சென்று விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையின் தேடலை தொலைக்கக்கூடாத மிக பெரிய புதையல் மன அமைதிதான். அந்த மன அமைதியும் உனக்கு பிடித்தவர்களுக்காக நான் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அவர்களுக்கு பின்னால் நான் சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று நீ அவர்களுக்கு பின்னால் சென்று உன் வாழ்க்கையின் நிம்மதியை இழந்து விடாதே. இப்பொழுதே என் பிள்ளைகள் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. நிம்மதியின்றி தவித்து தன்னந்தனிமையோன் போராட்டத்தில் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். அந்த வருத்தங்களும் கஷ்டங்களும் இப்பொழுது காணாமல் தான் போக போகிறது. மனப்பக்குவம் வந்து விட்ட உடனே ஒரு விஷயத்தை தருவேன் என்று என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே உறுதியளித்திருக்கின்றேன். அந்த உறுதியான தன்மை தான் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். மனதில் எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அதற்கான விஷயத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது இந்த வாராகியை விட்டு விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் கையால் உனக்கு எது வேண்டுமோ அதை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்ட பிறகும் எனக்காக அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்றெல்லாம் சிந்திக்காதே. உன் தொலைதூர பயணத்தில் நீ நேசித்தவர் இருக்கின்றார். ஆனால் அவரை பற்றிய நினைவலைகளோடு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அவர் என்னை பற்றி நினைக்கிறாரோ இல்லையோ என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். உன் அத்தனை விஷயத்தின் தாண்டி இப்பொழுது உன் வராகி அன்னை உனக்கான வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் நீ நேசித்தவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்றும் கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். என்ன நினைக்கிறார் தெரியுமா என் தங்க பிள்ளையே? நீ எப்படி அவர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இந்த பிரிதலில் புரிந்து கொண்டு இருக்கின்றாயோ அதே அளவுக்குத்தான் அன்பாகவும் அக்கறையாகவும் அந்த புரிதலிலும் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ அவர் நம் மீது கோபமாக இருக்கிறாரோ என்றுதானே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான தேடலில் உனக்கான மிக பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? நீ உனக்கானதை பெறுவதற்கு சில தடைகள் வரும்.
ஆனால் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி இந்த வாராகி உன் முன் நின்று உன் வாழ்க்கையை சரி பண்ணி தருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகு தானே நீ என்னை நிழலாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி விட்டு விடுவேனோ என்று நினைக்கிறாய். என் பிள்ளைகளின் கஷ்டத்தை அறிந்தும் என் பிள்ளைகளின் மனநிலை அறிந்துதான் இனியும் என் தங்க பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருந்து உன் வெற்றி பாதையை நான் தீர்மானித்து விட்டேன். மலையளவு பிரச்சனை என்று நீ மனமுதுங்கி விடாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நீ நெருங்கிவிட்டாய். என் தங்க பிள்ளையே, யாரையும் எதற்காகவும் உனக்கான வாழ்க்கையில் விட்டு கொடுத்து விட வேண்டாம். யாரை சொல்கிறேன் தெரியுமா? நீ நேசித்தவரை பற்றிதான். நீ நேசிப்பவர் சில சமயத்தில் தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பொழுது விட்டு கொடுக்கும் மனநிலை வந்து விடுகிறதோ என்று நீ நினைக்கின்றாய். அதைத்தான் நான் செய்யாதே என்று சொல்கிறேன். உன்னை நேசித்தவர் நீயே கதியென்று வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் அவரை விட்டு செல்வதற்கு துணிந்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் என்ன விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. நிதானம் கொள். பொறுமையோடு இரு. உன் முடிவுகளை உனக்கு பதிலாக உன் வராகி தாய்தான் நான் எடுக்கின்றேன் என்று எல்லா முடிவுகளையும் என்னிடம் சொல்லிவிட்டு பார். அதன் பின்பு வரும் விளைவுகள் நீ எதிர்பாராத அதிசயத்தை தான் கொடுக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் மாற்றம் இல்லை என்றால் நீ இங்கு எதையுமே ஜெயிக்க முடியாது. எத்துணை சோகம் என்று சோகத்தோடு வாழ்ந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்து உன் கஷ்டத்துக்கும் கவலைக்கும் நான் முற்றிலுமாக முடிவுரை கட்டத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி நம்பிக்கையோடு செய்யும் எல்லா காரியத்திலும் இந்த வராகி தாயானவள் உறுதுணையாகத்தான் இருக்க போகிறாள் என்பதில் உறுதியாகவே இரு. யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதற்கான நிலையே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போவதே கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளைகள் என்னிடம் ஏற்கனவே யாசகம் பெற்று விட்டார்கள். உனக்கு வேண்டியதே, அதன் பிறகு உனக்கு தேவை என்பதே இருக்காது. இந்த தாய் எப்பொழுதுமே தன் பிள்ளையை மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையை வைக்கப் போவதே கிடையாது. உன் மனதிற்குள் நீ என்ன நினைத்தாயோ அதையே அப்படியே உனக்கு நிலை மாறாமல் நான் தரத்தான் போகிறேன். இப்பொழுது உன் மனம் ஒரு நிலையின்றி நிலை தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றதே, இதை எப்படி தாயே சரி பண்ண போகிறாய் என்று கேட்காதே. என் தங்க பிள்ளையே, உன் மனதின் வலிகளையும் உன் மனதின் கஷ்டங்களையும் இந்த ராகி தாய் நான் புரியாமல் இருப்பேனா? எந்த அளவுக்கு உன் கஷ்டங்களும் உன் காயங்களும் உன்னை துரத்தியதோ, இப்பொழுது அதற்கு மாற்றாக இத்தனை காலத்திலும் நீ அளவில்லா பெருமகிழ்ச்சி அடைவதற்கான தருணத்தை நான் குறித்து விட்டேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கத் தொடங்கு. உனக்கு வெற்றிதான் வந்து சேரப்போகிறது. நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.